ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜான் பிளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என் பாட்டி வீட்டுக்கு நான் போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மாமாங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நான் போகணுன்னு இன்றைக்கி நான் டிசைட் பண்ணிவிட்டு போய் பார்த்துன்னு வரலான்ட்டுன்னு. நேற்று கூட போய் ரிக்கியை ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நான் உள்ளே போகல, டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் 11:45 ஆகிட்டுச்சு. வீட்டுக்கு வந்து இவங்க தூங்கின்னு இருப்பாங்க வீட்டில், அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, லைக் தட்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சீக்கிரம் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி எனக்கு அந்த ஆப்ஷன் கிடச்சிக்குது. சரி, ஓகே நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைமு மாமாவோ அத்தை வந்திருந்தாங்க, அவங்க போய் பார்க்கும்போது கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் போய் பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் நான் வேலைக்கு போயிட்டு அன்றைக்கும் மிஸ் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாது, நான் போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு, ப்ளஸ் எங்கள் மாமாங்களுக்கு 2 கிஃப்ட்டு, அவங்களுக்கு 2 கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தேன் ஃபாதர்ஸ் டேக்கு, அவங்களுக்கு கொடுக்கணும்னு. ஏன்னா அவங்க எனக்கு நிறைய செஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க சின்ன வயசில். என்னை எப்போவுமே அவங்க கை விட்டுந்தில்லை. அவங்களோட பையனாக என்னை வந்து 2 பேரை பார்த்துருக்காங்க. ஸோ அது எப்படி நான் வந்து அவங்களுக்கு ஏதோ பண்ணாமல் இருப்பேன். சரி, நான் வாங்கி வச்சேன். போனோன்னு பார்த்துனுக்கிற டைமே கிடைக்க மாட்டேன், அவங்களுக்கும் டைம் கிடைக்க மாட்டேன். அவங்களும் வந்து ஒர்க்கு அப்படி இப்படின்னு போயிடுறாங்களா, அதனால டைம் கிடைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். அதனால் நான் இன்றைக்கி போயிட்டு நான் வாங்கி வச்ச கிஃப்ட் வந்து இன்றைக்கி ஃபைனலாக அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குட் மார்னிங் மம்மி. மார்னிங். வாட்ஸ் ஹேப்பனிங்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீக்கெண்டு, 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, வீக்கெண்ட்ஸில் தான் பார்க்க முடியுது. ஆமாம், ஏன்னா இன்னும் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணலையா லஞ்சுக்கு? இப்போதான் வந்தோம், வெளியே போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு சந்தைக்கு போய். ஓகே, சந்தைனா என்னன்னு சொல்லு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியாது கொஞ்சம் பேருக்கு. தெரியாது, சந்தைனா எல்லாமே கிடைக்கும். அந்த மார்க்கெட்டு அந்தந்த ஏரியாவில் ஒரு நாள் வைக்கிறாங்க. மண்டேன்ட்டு, டியூஸ்டேஸில் ஒரு இடத்துல சாட்டர்டே. இங்கே நம்ம ஏரியாவில் சண்டே. ஸோ சண்டே போனால் எல்லா காய்ங்கோ இதுங்கோ, இந்த மிளகா ட்ரை இது எல்லாமே சீப்பாக கிடைக்கும். சீப்புனா பெஸ்ட்டாக கிடைக்கும், ஹோல்சேல் மேலி அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஆமாம் ஆமாம். சரி, கிடைக்காதுன்ட்டு இல்லை, எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸும் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இதெல்லாம் மோனா எப்போ கற்றுக்கிறது? எல்லாமே சண்டேஸில் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறோம். வாங்கிட்டு வந்து இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த வீக்கெல்லாம் நம்மளுக்கு சரியாக இருக்கும். காலையில் எல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மம்மி கிட்ட கேளுங்க எப்படி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி ரொட்டீன் இது பண்ணுறாங்கன்னு. ஸோ இது வந்து சண்டேஸில் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து இந்த வீக்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி எல்லாம் வச்சுடுவேன். அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பாக்ஸில் போட்டுக்குவேன். எது இம்பார்ட்டன்ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ பாரு, ரசம் பவுடர் பண்ணலாம், இந்த ரசம் பவுடர் ரெடி பண்ணி நீங்களே பண்ணுறீங்க தானே? அதெல்லாம் கறி பவுடர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பவுடர் அவங்களே பண்ணுவாங்க. லஞ்சு ரெடி பண்ணணும், எல்லாம் க்ளீன் பண்ணணும், சரியா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் எல்லாமே இது பண்ணுறதுக்கு கிச்சன் ரெடி பண்ணுறோம். ஓகே, அதுதான் நிறைய பேர் வந்து மம்மி அவங்க குக்கிங் பண்ணும்போதோ காமிங் அப் ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குக் பண்ணும்போது தான், ஸ்பெஷல் குக் பண்ணும்போதோ நாங்கள் வந்து ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக அவ்வளோதான் வேணும் நம்மளுக்கு. சிம்பிள் அண்ட் குவிக், உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், 1 ஹவரில் எல்லாமே ஆயிடணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு. ஓகே, அதே மாதிரி அந்த பக்கம் டேடி வந்து என்ன நோண்டின்னுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்டா நோண்டினுக்கு வரனா சண்டேஸில் சும்மா உட்கார மாட்டார், எதனா ஒன்று எடுத்து வச்சுன்னு க்ளீன் பண்ணிக்கின்னு, க்ளீன் பண்ணுறதே வாழ்க்கையே பாதி விட்டார் அதுலேயே. ஆமாம், இதே வேலை தான் எங்களுக்கு, கிளீனிங்கு வீடு இது பண்ணா. மம்மி அது ஒண்டி இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இது எப்படி வந்து கரெக்டாக எந்த வீடியோவில் வரும் போதெல்லாம் வீடு வந்து க்ளீனாக இருக்குது, இவங்க தெரிஞ்சு அவங்க வீடியோ எடுக்கிறவங்கன்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களா, இல்லை வந்து எப்போவுமே இது நேச்சுரலாக ஆகுதான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி வீடு கலீஜாக இருந்தாவே நான் டென்ஷன் பண்ணி எல்லாரையும் கத்துவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
பசங்க சரி ஏன் இது இங்க வச்சிருக்கீங்க அங்க எனக்கு வேலைல இருந்து வரும்போதே கிளீனா இருக்கும். காலையில நான் எல்லாம் போகும்போதே எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போவேன். வரும்போது கலீஜா இருந்துச்சு கிச்சன் டென்ஷன் ஆயிடுவேன். ஆமா அது 2 பேருக்கும் அந்த வியாதி இருக்குது. எனக்கு வந்து அவரும் வந்து சும்மா இருக்க மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ், ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறாரு. ஆனா ரவுண்ட் சுத்துறதோட வீடு ஆமா அதுதான் டாடி கூட ஐடி ஃபீல்டுன்னு சொல்றோம். ஆனா கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் பந்தா காமிக்குவாங்க. ஆனா டாடி அப்படி இல்லை, போவாரு பெருக்கினுக்குவாரு, வெளியே ரோட்ல பெருக்கி கிளீன் பண்ணுவாரு, வீட்டு கிளீன் பண்ணுவாரு, தொச்சு நேர்பாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நைட்டு கூட போய் இந்த மந்த் ரேஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு 2 o'clock ஆச்சு. ஆமா ஆனா டாடி அளவுக்கு நான் ஆவானான்னு எனக்கு தெரியல. இன்னும் ஃபேமிலி மேன் பக்காவா ப்ராப்பரா ஆகல இன்னும். ஆக்சுவலி 2 பேருமே சரியாகிறோம், ஒரே கிளீனிங் குக்கிங். அதுல நாங்க ஆப்போசிட், நானும் மோனாவும், அது தெரியும். ஆனா கொஞ்சம் நான் பார்த்து கத்துக்கிறேன். இன்னும் எனக்கு கேஸ் ஃபிட் பண்ண தெரியாது, அது கற்றுக்கணும். லாஸ்ட் வீக் வந்து டாடி ஊருக்கு போயிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். சடனாக கேஸ் காலி ஆயிடுச்சு, எங்களால் சேஞ்ச் பண்ண தெரில எங்களுக்கு. அப்புறமா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. பீயிங் அ ஃபேமிலி தலைவன் இஸ் நாட் எ ஈஸி திங், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வந்து எல்லாமே சாம்பார் பவுடரு, ரச பவுடர் எல்லாமே நானே பண்ணி, அது சண்டேஸ் நான் ஃபுல்லாக ஒரு செகண்ட் சாட்டர்டே இல்லை 4th சாட்டர்டே வந்து இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறது, வீடு கிளீன். எந்த சாட்டர்டே சண்டே வந்தாலுமே இதை வேலை செய்யணும் அதை வேலை செய்யணும்ட்டு நைட்டெல்லாம் அதே தான் இருக்கும். இது மாதிரி தான் நம்ம டெய்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்குவாங்க, நீங்கள் மசாலா இருக்கிறது எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆக்சுவலாக ரெடி பண்ணிங்கிறாங்க. இது ரசத்துக்கா, ரச பவுடர் பண்ணுறதுக்கா? ஓகே இப்போ பண்ணிங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காட்ட முடியாது, ஏன்னா நான் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே போகிறேன், மாமா பாட்டியை பார்க்க தெரியல பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைமு யார் வந்து இது பார்க்கணுன்னு வந்து விருப்பப்படுறீங்களோ அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இது பண்ணும் போது நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். இப்போதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கொடுத்துக்கிறோம், என் மாமி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே இது ஃப்ரெண்ட்ஸ் அவர் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போதுக்கு பாருங்க எல்லாம் ரெடி ஆகுதா, மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் டைம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒன்லி த கிளிம்ஸ், ஓகேங்களா? சரி, இப்போ நீ மசாலா எல்லாம் பண்ணுறேன்னு கேட்குறதுனால சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா பவுடர் எல்லாம் நான் வீட்லேயே பண்ணுவேன். ஹெல்த்தி இல்லையா, வெளியே போய் அந்த பவுட்ரு இந்த அவங்க எப்படி அரைக்குவாங்களோ, நம்ம கொஞ்சம் எல்லாமே ஆர்கானிக்காக வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். பசங்க சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும்னு ஆசை. சின்ன வயசுலேருந்து அப்படிதான் ஃப்ரெண்ட், குக்கிங் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இப்போன்ட்டு இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்கு குக்கிங் தான் இன்ட்ரெஸ்ட். நான் யூடியூப் பார்த்தா கூட குக்கிங் சேனல்ஸ் தான் நிறைய பார்க்குறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நான் வந்து இப்போது விடம் பெறுகிறேன். இங்கேருந்து போயிட்டு மாமாவை பார்த்துட்டு பாட்டியை பார்த்துட்டு ஓகே சரி பண்ணி வைங்க, ஃபினிஷிங் காமிக்கலாம் அப்புறமா. இப்போ நான் போயிட்டு மாமாவோ பாட்டியை பார்த்துட்டு ஈவினிங் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கோ பாய். இப்போ நான் கிளம்ப போகிறேன். see you, bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் 2 வாட்ச் வாங்கி வச்சுக்கிறேன் மாமாவுக்கு. ஸோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலான்னு பிளான்னு. சொனாட்டா வாட்ச் வாங்கினேன் அவங்க 2 பேருக்கும். ஸோ 2 பேருக்கும் ஒன்று தான், எந்த டிஃப்ரென்ஸ் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை, கலர் சேஞ்சஸோ இதில் ஒன்றும் இல்லை. 2 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்கும், ஏன்னா அவங்களுக்கும் அதுதான் விரும்புவாங்க. லைக் ஒரு ஷர்ட் வாங்கினோட நான் 2 பேருக்கும் ஒரே கலர் வாங்கிட்டு போய் கொடுப்பேன், அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து அவங்களுக்கு போய் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நெக்ஸ்ட்டு வந்து டேரெக்டாக பாட்டி வீட்டில் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். கீழே மாமா பெரிய மாமா இல்லை, சரி அதனால இப்போ மேலே டேரெக்டாக பாட்டியை பார்க்க போகிறோம். வாங்க. ஏய் ஆமா இருக்கிறா நான் பார்த்துட்டு போனேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போன வாரமா ஆயிடுச்சு, 2 வாரத்துக்கு முன்னாடி மாமாவும் எங்கள் அத்தையும் வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போது வர முடியல. சரி இப்போதான் பார்த்துட்டு போனேன். எப்படிங்கிற எப்படிக்குது தான் பார்த்துட்டு போனான்னு வந்தேன். சாப்பிட்டியா? கேளு மோனாவா? மோனா கேக்குறாங்க. மோனா நல்லா இருக்குது. சொன்ன 5 நாள்ல வந்துருவோம் மோனா. சரி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. சிலுவா நல்லா இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சிச்சு போல, நார்மலாக இருக்கிறதா. அதுதான் வெரி ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் பாட்டி. அவன் சின்ன மாமா பையன் பார்த்துருப்பீங்க. அவனை காமிடா நம்ம பையனை, சைலண்டாக இருப்பான்.
எங்க இல்லையா யாரும்? பேசுற நேரத்துல பேசுவான். ஆமா, யாரும் இல்லையா? இல்ல இதுக்கு போயிருக்காங்க கடைக்கு. ஆட 2 பேரை பார்த்துட்டு நான் 2 பேருக்கும் ஒரு gift வாங்கி வந்தேன். 2 மாமாங்களுக்கும் நான் வந்து ஃபாதர்ஸ் டேக்கு வாங்கி வச்சேன். அதனால வர முடியல. கரெக்டா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு கரெக்டா அடுத்த வாரம் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். சென்னை, மைசூரு, அப்புறமா திருப்பி வந்து போன வாரம் கூட கொடைக்கானல் போயிட்டு இருந்தேன். அதனால அவங்க இந்த பக்கம் வர சான்ஸே இல்லை. சரி இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தா கீழே காணும் மேலே காணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வெளியே போயிட்டு இருக்கிறாங்களா? வந்த பிறகு நம்ம என்ன கிஃப்ட் கொடுத்தா அவங்க கிஃப்ட் கொடுத்தா அவங்க எக்ஸ்பிரஷன் அவங்க ரியாக்ஷன் என்னங்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்த டைம் வந்து இன்னைக்கு சண்டேனால 2 பேரும் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. கீழே மாமாவா காணோம், மேலே மாமாவா காணோம். என்ன பண்ணுறது? சரி நம்மளும் வெளியே போனோம். இன்னும் என்னன்னா ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கு ஃபோர்ஸ் பண்ணிருக்கிறான் வெளியே போகலான்னு சொல்லிட்டு நான் வெளியே போனோம். சரி அதுதான் வந்து பாட்டிக்கிட்ட வந்து கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளானு. பெரிய மாமா வந்து கீழே அவங்ககிட்ட ரிக்கிக்கிட்ட சொல்லிட்டு போவேன். இப்போ சின்ன மாமாவுக்கு வந்துட்டு பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். சரி மாமா வந்தா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுத்து ஃபாதர்ஸ் டேக்கு சின்ன மாமாவுக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கிக்கிறேன். ஸோ 2 பேரும் எப்படின்னா வச்சு போனால் கட்டி மட்டும். சரி மாம்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா கையில் கட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிக்குதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க மாம்ஸ். ஓகே, அவங்களுக்கு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து கீழே இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரியம்மா வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்தால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே என் ஃப்ரெண்டு நிஷாந்த் உங்களுக்கு பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில, ஏஜி பிளாக்ஸில் வந்திருப்பாரு. அவரது பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ வெளியே போகிறோம். அது கூட நம்ம என்னென்ன பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. சரி இப்போத்துக்கு வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்த்தோம். வர மாதிரியே இல்லை இன்னைக்கு. ஆயிடுச்சு, என்னவோ டைம் ஆயிடுச்சு. பர்த்டே போய் வெயிட் பண்ணிக்கிறான். சரி வேற வழி இல்லை. சரி அவங்க வந்து போட்டு பாருங்க. இப்போ நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறேன் டாடிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இல்லை ஃபீட்பேக் கொடுக்க சொல்லு. ஓகே, நம்மளோட கடமை என்ன, ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பார்க்க முடியல, என்ன பண்ணுறது. மேலே இருக்கிற மாமா தான் 2 ஹவர்ன்றாரு, கீழே இருக்கிற மாமா வந்து 45 மினிட்ஸ்ன்னு சொன்னார். நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், வர மாதிரி தெரியல. இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது. சண்டே முடிகிறதுக்கு நாளிலேருந்து ஆஃபீஸ் போனோம். அதுக்குள்ளே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு விஷயத்த முடிக்கணும் இல்லை. ஃப்ரெண்டை வெயிட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, வெளியே போய்ட்டு கூட லஞ்ச் சாப்பிடல, அது வேறு இருக்குது. அதனால ஓகே டாடிகிட்ட கிஃப்ட்டு இது வந்து ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்டு வந்து நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பையன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ரிக்கியும் வந்து கொடுத்துருவான். இப்போ ரிக்கியும் வந்து நம்மளோட தான் வர போகிறான். கொடுத்துட்டு வந்துக்கிறேன். ரெஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்லிவிட்டு நம்மளோட கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா செம்மையான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். ரெஸ்டாரண்ட்டோ பப்போ ஏதோ தெரில. ஆனால் நாங்கள் யாரும் அந்த ஹேபிட் இல்லை. ஏன்னா அங்கே போனால் தான் நம்ம வந்து இந்த நார்மல் இதுக்கெல்லாம் போனோம்னா இந்த பிரியாணி அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். நாங்கள் இந்த பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட மாட்டோம். இந்த பீஸா, பர்கரு, நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கும். அதனால நம்ம வந்து இப்போ வந்து நிஷாந்தோட பர்த்டே கொண்டாடுறதுக்கு நம்ம இப்போ போகிறோம். வாங்க எங்கே போகிறோம் எது போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணினே வாங்க. அப்படியே நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஃப்ரெண்டு நிஷாந்தோட பிறந்த நாள். அப்கோர்ஸ் நன்றிகள் சொல்கிறா எல்லாரும் வந்து இப்போ இவ்வளோ நேரத்துக்கு விஷ் பண்ணிடுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளான் வந்து மாமா பார்க்கலான்னு வந்தேன். எல்லாம் ஆள் அட்ரஸை கார்டு எல்லாம் எங்கே போயிட்டுக்கிறாங்க வந்துட்டுன்னு. ஸோ எனக்கு பிளான் வந்து இப்போ வெளியே போகலாம். நம்ம பையன் வந்து நம்மளுக்கு ட்ரீட் கொடுக்குறான்னா சரி நம்ம எங்கே போகிறோம் ஏது பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. அதுக்குள்ளே மாமா வந்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே அந்த வாட்ச் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்பலான்னு ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். இன்னும் வரல, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் பார்ப்போம். வரலான்னா ரிக்கி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து என்னோட டிஷ் வந்து நான் ஆர்டர் பண்ணிக்கிறது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா ஆர்டர் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு டிராகன் சிக்கன். ஓகே, இப்போதுக்கு இந்த டிஷ் வந்துக்குது. நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய ஆர்டர் பண்ணிக்கிறாங்க பசங்க வரோம். இது என்னோட ஃபேவரட் ஒயிட் சாஸ் பாஸ்தா. சரி நான் சாப்பிட்டு அல்ஃபரெடோ சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி அப்பயே வந்து தப்பாக சொல்லிட்டோம். அது வந்து பெப்பர் சிக்கன், இது டிராகன் சிக்கன். இப்போ டிராகன் சிக்கன் வந்துக்குது. நெக்ஸ்ட்டு இன்னும் என்னென்ன சிக்கன் சொல்லிக்கிறானுங்கன்னு தெரில. இப்போதுக்கு வந்து இதை நான் வந்து பயங்கரமாக சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். சரிங்களா, வாங்க சாப்பிடலாம். ஆல்ரெடி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் சாப்பிட்றதுக்கு. ஹவு இட் டேஸ்ட்? வெரி குட். ஓகே Okay, start. Happy birthday to you. Oh my God. Happy birthday to you. Happy birthday, dear Rishan. Happy birthday to you.
ஆட்டோ கரெக்ட் 27 நினைக்கிறேன். உன்னோட வயசு தானே எனக்கும். பா பா ஃப்ரெண்ட்ஸ் 23 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த அப்படியே நீடி. ஹாப்பி பர்த்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா 1522 கம்னலி 1522ல் இருக்கிறோம். செம்ம ஆம்பியன்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே உட்காந்துக்கிறோம் வெளியும். என்னப்பா இது வந்து ரெஸ்டோ பார் தான், இது ரெஸ்டோ பார். ஆனால் நாங்கள் வந்து சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவானுங்க, நாங்கள் பண்ண மாட்டோம். நான் ரிக்கி நிஷாந்தெல்லாம் நம்மளுக்கு அந்த ஹேபிட் இல்லை. நல்லா வயிறு முட்டை சாப்பிடுவோம் தவிர நம்ம கொடுக்க மாட்டோம். எல்லா குரூப்லேயும் ஒருத்தர் இருப்பா மாசா குடிக்கிற பசங்க. அதில் வந்து நாங்கள் 3 பேர் இருக்கோம். சரிங்களா? சரி, நான் அதெல்லாம் உங்களுக்கு ஆம்பியன்ஸ் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஓகே வாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பியன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நான் நிறைய காட்டணும்னா அதுவும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் இந்த மாதிரி நிறைய ரெஸ்டோ பாரு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ரைட் காமி. அப்படியே ஒரு ஓல்டு ஆம்பியன்ஸு, அது பிரிட்டிஷ் இது மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கீழே சவுண்டு காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ மேலே வந்துட்டேன். நானும் அதுக்கு மேலே வந்தேன் சும்மா காட்டலான்ட்டு. இது வந்து மேலே ஃப்ரெண்ட்ஸ். இது நைட் இன்னும் சூப்பராக இருக்கும். நைட் வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து லக்கிலி நான் அவ்வளோ க்ரௌட் இல்லை இன்றைக்கி வீக்கெண்டு. பட் எங்களுக்கே சர்ப்ரைஸ், எங்களுக்கு சீட் கூட கிடச்சிச்சு இன்றைக்கி. அப்படியே நீங்கள் இங்கே இந்த ரோடு வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிய போல். இது வந்து இந்த கம்னலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கம்னலி கிட்டே இருக்குது. பாபி கனெக்ஷன் வந்து இதுக்கு மேலே இருக்குது. மேலே பாபி கனெக்ஷன், கீழே வந்து 1522. இங்கே நிறைய ரெஸ்டோ பாருங்க, நிறைய ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது. இது 1522 வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து பையனுக்கு இன்னும் கேக் கட் பண்ணோம். நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறோம். இன்னும் வரல சர்ப்ரைஸ் அவனுக்கு. சௌரபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சௌரபோ இப்போ வந்து ஜாயின் பண்ணோம். அவனை தான் வாங்கினான்னு சொன்னேன். இப்போ சௌரப் வாங்கி வந்துட்டோன்னா கேக் கட்டிங் பண்ணிட்டு நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே வேறு லெவலில் போச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம வந்து 6 மணிக்குள்ளே போனோம். இப்போ வந்து 8:30 மணிக்கு வெளியே வரோம். சூப்பராக போச்சு. மறுபடியும் ஹாப்பி பர்த்டே டு யூ. செம்ம ட்ரீட்டு, வேறு லெவல் ஃபன்னு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இன்னையோட முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் சேனல் லிங்க் கீழே இருக்கும். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you next time. Bye.